எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே 6 இயல் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7வது இயல், இயல் 7. அதில் பார்த்தோம்னா பாரதம் அன்றிய நாற்றங்கால் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ நமது நாடு வளம் பொருந்தியது. இங்கு இயற்கை வளங்கள் மட்டுமின்றி இலக்கிய வளங்களும் மிகுந்துள்ளன. வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டது நமது நாடு. ஓகே, இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு, உடை, மொழி, நாகரிகம் ஆகியவற்றால் வேறுபட்டிருந்தாலும் உணவால் ஒன்றுபட்டவரை. தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடலை அறிவோம் வாருங்கள். வாங்க பார்க்கலாம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் எய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை. மேகலை போற்றி இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, கன்னி குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலம் கேட்கும், புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லைக்கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். அன்னை நாட்டின் அமுது சுரபியில் அந்நிய நாடுகள் பசித்தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோலாக. புதுமைகள் செய்ய தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. பாடுறது யாருன்னா ஒரு துணவோடு இருக்கு இல்லையா, அப்படின் மாதிரி தாராபாரதி அவங்க எழுதின பாடல் தான் இது. ஓகே, இதில் என்னெல்லாம் மெயினாக கேட்கலாம் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் லைன் புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னு சொன்னது எது அப்படின்னு கேட்கலாம். பாரதம் அன்றிய நாற்றங்கால் எழுதினது யாரு? தாராபாரதி. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் எய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை. ஸோ எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? தேசம் உடுத்திய நூலாடை எது? தெய்வ வள்ளுவன் எய்த குரல். ஸோ அதே மாதிரி மெய்களை போற்றி இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. அதாவது மெய்களை போற்றி இந்திய தாய்க்கு எது மேலாடை? மெய்யுணர்வு. ஓகே. காளிதாசனோட தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்கும். ஸோ காளிதாசனோட தேனிசை பாடல் எங்கே எதிரொலிக்குது? காவிரி கரையில். அதே கம்பனோட அமுது கவிதை எங்கே இருக்குது? கங்கை அலைகளில். ஸோ காளிதாசன் காவிரி, கம்பனோடது கங்கை. நெக்ஸ்ட், கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம். எங்கே? காஷ்மீர் தோட்டம். மேற்கு மலைகள் நதிகள் பார்த்தோம்னா மேற்கு மலைகள்லேருந்து வர நதிகள் கிழக்கு கரையில் நலம் கேட்குமா. மேற்கு மலை கிழக்கு கரை. அடுத்து, புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லைக்கூட காவியமாக்கி கட்டி நிறுத்தி கலைக்கலாம். இது ஓகே. நெக்ஸ்ட்டு, இது மனப்பாட பகுதினா பார்த்துக்கணும். அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசித்தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாகும். ஸோ அறத்தின் ஊன்றுகோல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா காந்தியோட சின்ன கைத்தடி. ஓகேங்களா. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. ஸோ இதில் எப்படி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா. பார்த்துக்கோங்க, லைன்ஸ் பார்த்துக்கோங்க. ஒரு டைம் படிச்சிங்கனாலே ஒரு தானே இதாயிரும். தாராபாரதி எழுதுனது தாராபாரதி. சொல்லும் பொருளும் பார்த்தோம்னா மெய் அப்படின்னா உண்மை, தேசம்னா நாடு. ஓகே, கொஸ்டின் இதை பார்க்கலாங்களா. பூமியின் கிழக்கு வாசல் எது? ஃபர்ஸ்ட் லைனே பூமியோட கிழக்கு வாசல் எது? இந்திய நாடு. திருக்குறள் அப்படின்றது எது? நமது நாடு அணிந்திருக்கும் ஆடை. உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு எது மேலாடை? மெய்யுணர்வு. இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா பார்த்துக்கணும். உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடை. காளிதாசர் எங்கே ஒழுகுது? காவிரி கரையிலையும். கம்பரோட அமுதம் எங்கே இதாவது? கங்கை கரை. கம்பர்து கங்கை. அடுத்து, குமரிமுனை ஆகிய கண்ணியின் அதாவது கண்ணின்னு சொன்னாங்க இல்லையா, கண்ணியோட கூந்தலுக்காகனா குமரியை தான் கண்ணியின் கூந்தல்றாங்க. காஷ்மீரத்து மலைகள் மாலையாக தொடுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறாங்க. குமரிமுனை தானே லாஸ்ட்டு சவுத்து. ஸோ அப்போ நார்த்தில் காஷ்மீர் ரெண்டுக்கும் இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், மேற்குலேருந்து கிழக்குக்கு எப்படி பண்ணுறாங்கன்னா, மேற்கு மலையில் தோன்றும் நதி பார்த்தோன்னா கிழக்கில் கரை வரைக்கும் பாயுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மறந்து பொற்காலமாக புன்னகை புரிகிறது, கல் சிதைக்க. ஓகே. நெக்ஸ்ட், அல்லல்ல குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கிறது. ஓகே, அல்லல்ல குறையாத அமுத சுரபியாக டேஸ் திகழ்கிறது அன்னை பாரத நாடு. ஓகே. நெக்ஸ்ட் லைன், அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகள் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகிறது. ஸோ அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடியோட கைத்தடி விளங்குறது படித்தோம். அந்த கைத்தடி என்னன்னு பார்த்தோம்னா அகிம்சை தான் கைத்தடியோட இது பண்ணுறாங்க. ஸோ என்னெல்லாம் கொஸ்டின் பார்த்தோம் நம்ம. பூமியோட கிழக்கு வாசல் எது அப்படின்னா இந்திய நாடு. அதே மாதிரி நமது இந்திய நாடு பூமியோட எந்த சைடு வாசல் அப்படின்னா கிழக்கு வாசல். நம்ம கிழக்கு தானே எப்பயும் வாசல் வைப்போம் மேக்ஸிமம். ஸோ அதை வச்சு நான் வச்சுக்கலாம். அதே மாதிரி நமது திருக்குறள் அப்படின்றது நமது நாடு அணிந்திருக்கும் ஆடை. அதே மாதிரி உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு எது ஆடை? மேலாடை, மெய்யுணர்வு. காளிதாசரோட பாடல் எங்கே நிற்கிது? எங்கே எதிரொலிக்குது? காவிரியிலையும். கம்பரது அமுதமான ஒரு கவிதை பார்த்தோன்னா எங்கே இதாவது கங்கை ஆற்றினோட இதில் இருக்குது. நெக்ஸ்ட், குமரிமுனை அப்படின்றது கூந்தலுக்காக
கூ கூ அதை வச்சுக்கலாம். குமரி நில கூந்தலுக்கு காஷ்மீர் வந்து மலர் மாலையாக துடுக்குது. இன்னும் மேற்கு மலையில் தோன்றும் நதிகள் பார்த்தோம்னா கிழக்கு கரையை நோக்கி பாயுது அப்படின்றாங்க. வேற என்ன நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அல்லல்ல குறையாத அமுத சுரபி நம்ம பாரத நாடு. அதே மாதிரி நம்ம அறத்தின் 3 கோலா இருக்கிறது பார்த்தோம்னா காந்தி கையில் இருக்கிற அகிம்சை என்னும் சிறிய தடி. ஓகே, இதில் தான் கொஸ்டின் ஏரியா. நூல்வெளி பார்க்கலாம். தாரா பாரதியின் இயற்பெயர் ராதா கிருஷ்ணன். தாரா ராதா அப்படியே தாரா அப்படியே திருப்பி போட்டால் ராதா வரும். அதை வச்சுக்கலாம். தாரா ராதா ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு அப்படி நடைமொழி பெற்றவர் இருக்கான். கவிஞாயிறு தாரா பாரதி. ஓகே, நெக்ஸ்ட் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலான பார்த்தோன்னா இவர் இயற்றிய நூல்களாகும். ஸோ தாரா பாரதி எழுதின நூல் பார்த்தோம்னா இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், புதிய விடியல்கள். அதாவது ஃபுல்லாக பார்த்தோம்னா எப்படின்னா விடியிற மாதிரியும் அப்படி வெளிச்சம் வர மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ தான் புதிய விடியல்கள். விடியுதா எங்கே விடியுது? கிழக்கில். இது எங்கள் கிழக்கு, கிழக்கில் விடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அப்போ நம்ம அப்படி விரலை காட்டும்போது அப்படியே விரல் நுனி நமக்கு வெளிச்சம் இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு ஞாபகம். ஸோ புதுசாக விடியுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விடிஞ்சோடனே எங்கே விடியுது? கிழக்கு சைடில் தான் விடியும். இது எங்கள் கிழக்கு, விரல் நுனியில் அது விடிஞ்சோடனே வெளிச்சம் வரும். விரல் நுனி வெளிச்சங்கள். அதே மாதிரி இவரோட இயற்பெயரும் பாருங்க அப்படியே எங்கே நம்மளுக்கு விடியும் போது என்ன வரும்? சூரியன் வருமா? கவிஞாயிறு இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தாரா பாரதியோட இயற்பெயர் திருப்பி போடுங்க ராதாகிருஷ்ணன். அவர் பார்த்தோம்னா அவரோட இதே வந்து ஞாயிறு, கவிஞாயிறு அவரோட பேர். ஸோ ஞாயிறு சூரியன் என்ன பண்ணும்? விடியும் போது சூரியன் வெளியே வரும். எந்த பக்கம் விடியும்? கிழக்கு, இது எங்கள் கிழக்கு, வெளிச்சம் அப்போ வரும், விரல் நுனி வெளிச்சங்கள். சூப்பரா. இந்த பாடல் தாரா பாரதியோட கவிதைகளின் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடல் பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படின்றது கேட்கலாம். பாரதம் அன்றைய நாற்றங்கால் எந்த தொகுதியிலிருந்து எடுக்கப்படும்? தாரா பாரதி கவிதைகள். முடிஞ்சது. தேசமுடுத்திய நூலாடை என்று கவிஞர் குறிப்பிடும் நூல் எது? திருக்குறள். காளிதாசு தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எது? காவிரி. இதே வந்து இது பார்த்தோம்னா கங்கை பார்த்தோம்னா கம்பர். கலைக்கூடமாக காட்சி தருவது எது? சிற்பக்கூடம். காவி கலைக்கூடமாக இருப்பது சிற்பங்கள், சிற்பக்கூடம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைனை விட்டுட்டோம். கலைக்கூடமாக காட்சி திகழ்வது எது? சிற்பக்கூடம். ஓவியம் கிடையாது, சிற்பக்கூடம். நூலாடை, நூல் கூட்டல் ஆடை. எதிரொலிக்க. ஓகே. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் காந்தியை பற்றி ஒரு லெசன் பார்க்கலாம். காந்தியடிகள் இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவர் என்றது நம்மளுக்கு தெரியும். பெண் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றுக்காக அவர் பாடுபட்டார். எளிமையாக ஓர் அறமாக போற்றினார். அதே மாதிரி இந்தியாவில் அவர் காலடிப்படாத இடமே இல்லை. தமிழ்நாட்டின் மீது, தமிழ் மொழியின் மீதும் காந்தியடிகள் கொண்ட பற்றினை காண்போம் வாருங்கள். வாங்க பார்க்கலாம். ஓகே, இதில் பார்த்தோன்னா ஒரு முக்கியமான ஒரு லைன் இது. மதுரையில் உள்ள அருங்காட்சியகம். எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? காந்தி அருங்காட்சியகம் இருக்கிற இடம் எங்கே? உள்ள இடம் எங்கே? மதுரையில் காந்தி அருங்காட்சியகம். அதே மாதிரி மதுரை பல்கலைக்கழகத்துக்கு காமராசர் பல்கலைக்கழகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் பேர் வச்சாங்களா? அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். மதுரையில் காந்தி அருங்காட்சியகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் ரெண்டுமே இருக்குது. ஓகே. காந்தியடிகள் தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பு உண்டு. அவர் பலமுறை தமிழ்நாட்டில் பயணம் செய்துள்ளார். அப்போது சுவையான பல நிகழ்வுகள் நடந்தது. அவற்றின் சிலவற்றை காண்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார். அப்போது ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் அப்படின்ற ஒரு கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது. அதை எதிர்த்து பெரிய போராட்டத்துக்கு நடத்தியவர் தான் காந்தியடிகள் திட்டமிட்டார். அதை பற்றி கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜியின் வீட்டில் நடைபெற்றது. காந்தியடிகள் அங்கு ஒரு மெத்தையில் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் நின்று கொண்டு இருந்தனர். ஓகே, இதில் கொஸ்டின் ஏரியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா காந்தியடிகள் சென்னைக்கு எப்போ வந்தாங்க? ரவுலட் சட்டத்துக்காக தான் வந்தாங்க. இது INM பேஸில் பார்த்தோம்னா எப்போ வந்து மெரினா பீச்சில் வந்து இது பண்ணிப்பாங்க? பிப்ரவரியில் வந்தாரா? 19 பிப்ரவரி மாதம் வந்தாரா? பிப்ரவரி மாதம் 19 ரவுலட் ஆக்டாக தான் வந்தாருன்னு போது ஞாபகம் வந்துடும். 1919 எப்போ வந்தார்? மாதம் 8 பிப்ரவரி. ஸோ INM படி பார்த்தோம்னா மெரினா பீச்சில் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க இல்லையா? அது எப்போன்னு பார்த்தோம்னா 1803. அதுக்கு அடுத்த மாதம் 1803-1919 அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். மெரினா பீச்சில் காந்தி எப்போ வந்து ரவுலட் சத்தியாகிரகா பண்ணார் அப்படின்னா 1803-1919. எப்போ வந்தார் சென்னைக்கு? பிப்ரவரி 1919. எப்போ இது? 1803 அடுத்த மாதம் 1803-1919. ஓகே. எதுக்காக அவர் வந்தார்? ரவுலட் சட்டம் வந்து இது பண்ணுறதுக்காக, சத்தியாகிரகா பண்ணுறதுக்காக வந்தார். இது யார் கூட எங்கே வந்து அந்த கருத்தாய்வு கூட்டம் நடந்துச்சு? ராஜாஜியோட வீட்டில். ஓகே. இப்போ இதில் பார்த்தோம்னா கொஸ்டின் ஏரியா அவ்வளோதான். அப்போது அங்கே வந்து பாரதியார் விரைத்து சென்று காந்தியடிகளின் அருகில் அமர்ந்தார். திரு காந்தி அவர்களை, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன். அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது, உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டார் காந்தி. அதுக்கு முடியாத, திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும். தாங்கள் தொடங்க போகும் இயக்கத்துக்கு என் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து நான் போய் வருகிறேன்னு போயிட்டாரு.
அவர் போனதும் இவர் யார் அப்படின்னு காந்தி வியப்போடு கேட்குறாரு. இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு? ராஜாஜி. எப்படி கேட்கலாம்? இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொன்னது யார்? ராஜாஜி. யாரை சொன்னார்? பாரதியார். அப்படியா, இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு பாரதியாரை சொன்னது யார் அப்படின்னா காந்தியடிகள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் மறுபடியும் வராரு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் 1919 ரவுலட் சட்டத்துக்காக வராரு. எப்போ மெரினா பீச்சில் போராட்டம் நடக்குதுன்னா 18/3/1919 நடக்குது. 1919 ரவுலட் சட்டத்துக்காக நடக்குது. ரெண்டாவது டைம் எப்போ வராரு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் 1921 அப்போ வந்து வராரு. ஸோ 1921 செப்டம்பர் மாதம் அப்படி காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்போ பார்த்தோம்னா ட்ரெயினில் மதுரைக்கு வராரு. எங்கே வராரு? மதுரைக்கு வராரு. அப்போ போகிற வழியில் பார்த்தோம்னா பெரும்பாலான மக்கள் இடுப்பில் வந்து ஒரு துண்டு மட்டுமே அணிந்திருந்ததை கண்டார். அப்போது காந்தியடிகள் நீளமான வேஷ்டி மேல் சட்டை பெரிய தலைப்பாகை அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஸோ எப்படி வந்து பார்த்தோன்னா அவரோட தோற்றம் அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேண்ட் சட்டையெல்லாம் போட்டிருந்து வரலாம். பெரிய வைக்கல் இல்லையா வரும். அப்போ நெக்ஸ்ட் இவரோட இந்த மேலே வந்து ஒரே ஒரு துண்டு வேஷ்டி மட்டும் எப்போ வந்து போட ஆரம்பித்தார் அப்படின்னா செப்டம்பர் 1921 வெயிலில் மதுரைக்கு வரும்போது அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்து இவர் வந்து அந்த தோட்டத்துக்கு மாறினார். ஸோ எந்த நிகழ்ச்சியால் அவர் மாறினார்னு கேட்கலாம், எங்கே அந்த நிகழ்ச்சி நடந்ததுன்னு கேட்கலாம், எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. கொஸ்டின் இதே தான். வேட்டியின் துண்டு மட்டும் அணிய தொடங்கினார். அவரது தோட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. அந்த கோலத்திலே தம் வாழ்நாள் முழுவதும் இருந்தார். அந்த கோலத்தை வந்து எளிமை திருக்கோலம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் போற்றி எளிமை திருக்கோலம் இதுமாகும்ன்றாங்க. ஸோ மொத்தமாக தமிழ்நாடு பெருமை தான் மதுரைக்கு அப்படின்றது தான் முக்கியம். எப்போ? செப்டம்பர் 1921. காந்தியடிகள் ஒரு முறை காரைக்குடிக்கு நெக்ஸ்ட் எங்கே போகிறாரு? காரைக்குடிக்கு ஒரு சுற்றுப்பயணம் போகிறாரு. அப்போ கானாடு காத்தான் என்ற ஊரில் அன்பர் ஒருவர் வீட்டில் தங்கியிருந்தாங்க. அங்கே வீடு முழுவதும் ரொம்ப ஆடம்பரமாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் வெளிநாட்டு பொருளாக இருந்துச்சு. நீங்கள் வந்து இதில் ஒரு பங்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் வீட்டை இன்னும் சூப்பராக மாற்றி காட்டியிருப்பேன் அப்படின்றதுனால அடுத்த டைம் வரும்போது அவர் வீட்டில் வந்து வெளிநாட்டு பொருள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரால் இதுதான் விஷயமே. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும். எங்கே போனாருன்னா காரைக்குடி கானாடு காத்தான்ல இந்த விஷயம் நடந்துச்சு. ஊர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, காரைக்குடி கானாடு காத்தான். அடுத்து நெக்ஸ்ட் நிகழ்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் மதுரையில் வந்து தங்கியிருந்தார் இல்லையா? அப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்ப அந்த கோயிலுக்குள்ளே எல்லாமே போகலாமா, எல்லா மக்களுமே அனுமதிக்கா? இல்லைன்னாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு. அது ஒன்று. ஸோ இதுக்கு எப்படி கேட்கலாம்னா எந்த கோயிலுக்கு கூப்பிடும் போது வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ மதுரைனாவே மீனாட்சி அம்மன் கோயில் தானே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அதை வந்து நீக்கிடுறாங்க. எல்லாமே போகலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தோன்னே எங்கே போகிறாரு? மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மறுபடியும் போகிறாரு. நெக்ஸ்ட் குற்றாலத்துலேயும் அதே மாதிரி தான். குற்றால அருவியில் நீராடுறதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது. பட் வந்து இந்த குற்றால அருவிக்கு போகிற வழியில் ஒரு கோயில் இருக்கான். அந்த கோயில் வழியாக சில பேருக்கு வந்து போகிறதுக்கு தடை இருக்குன்றதுனால குற்றாலத்தில் எல்லாத்துக்குமே குளிக்க முடியல. அப்படின்னா காந்தி நான் எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே இருந்துச்சு? குற்றாலத்தில். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும் ஒவ்வொன்றும். காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பலமுறை கூறியுள்ளார். ஓகே, இதுலேருந்து கொஸ்டின் இது மேக்ஸிமம் கேட்குற கொஸ்டின் இது ஸ்டார்ட் ஆகுது. அதில் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியுள்ளார். ஸோ எப்போ இருந்து தமிழ் மொழி கற்க ஆரம்பிச்சிருக்காரு? தென்னாப்பிரிக்காவிலேருந்து. எப்போ இருந்து தமிழ் மொழி கற்க ஆரம்பிச்சிருக்கான்னு கேட்கலாம். தென்னாப்பிரிக்கா. அதே மாதிரி ஜி.யு. போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஸோ எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? யார் எழுதின தமிழ் கையேடு அவர் காந்தி வந்து கவர்ந்துச்சுன்னு பார்த்தோம்னா ஜி.யு. போப். ஸோ அதே மாதிரி ஜி.யு. போப் எழுதின தமிழ் கையேடு யாரை கவர்ந்துச்சுன்னா காந்தியடிகள். ஸோ இப்படின்னா கொஸ்டின் மார்க் கேட்கலாம். அடுத்து திருக்குறள் அவரை மிகவும் கவர்ந்த நூல். அதாவது அவர் கவர்ந்துச்சுன்னா ஜி.யு. போப் தமிழ் கையேடு. பட் அவரை பெரிதும் கவர்ந்த நூல் எதுன்னு பார்த்தோம்னா திருக்குறள். அடுத்து நெக்ஸ்ட் 1937 அந்த டைமில் சென்னையில் இலக்கிய மாநாடு வந்து ஒன்று நடந்துச்சு. அந்த மாநாட்டில் காந்தியடி வந்து தலைமை வகித்தார். ஸோ சென்னையில் 1937 ஒரு இலக்கிய மாநாடு. என்ன மாநாடு நடந்துச்சு? சென்னையில் இலக்கிய மாநாடு நடந்துச்சு. அதில் பார்த்தோம்னா இவர் தலைமை வகிக்கிறாரு. அந்த டைமில் ஊவேசா வந்து வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். அப்போ எப்படி கொஸ்டின் கேட்கலாம் பாருங்கள். ஸோ எப்போ சென்னையில் இலக்கிய மாநாடு 1937 நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு? சென்னையில் நடந்துச்சு. அது என்ன மாநாடு? இலக்கிய மாநாடு. அதுக்கு தலைமை வகித்தவர் யார்? காந்தியடிகள். வரவேற்பு குழுவுக்கு தலைவராக இருந்தது யார்? ஊவேசா. புரிஞ்சுதுங்களா? தலைமை வகித்தவர் காந்தியடிகள், வரவேற்பு குழு தலைவர் ஊவேசா. அவர் உரையை கேட்டதும் காந்தியடிகள் என்ன சொல்கிறாருன்னா இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாகிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, எப்படி இதில் கொஸ்டின் கேட்கலாம்னா இந்த கோட்ஸ் கொடுத்து இந்த கோட்ஸ் சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். காந்தியடிகள். ஸோ யாரை பார்த்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க கேட்கும்போது ஊவேசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, அவ்வளோ கொஸ்டின் எதுன்றது அவ்வளோதான். இங்கே கொஸ்டின் கேட்காம காந்தியடிகள் உடைகள் அணிவதில் மாற்றம் ஏற்படுத்திய ஊர் எது? மதுரை. எப்போ? செப்டம்பர் 1921. ஓகே, அடுத்து காந்தியடிகள் டேஸ் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்பதுமேனா ஊவேசா. ஓகே, இலக்கிய மாநாடு எங்கே நடந்துச்சு? சென்னை.
தமிழ்நாட்டு கவிஞர் யாரு? பாரதியார் அப்படின்னு யார் சொன்னாங்க? ராஜாஜி சொன்னார். குற்றாலம் என்னது? அருவி. தமிழ் கையேடு கவர்ந்தது இல்லையா ஜீபோட தமிழ் கையேடு. அடுத்து வேலுநாச்சியார். இதுவும் ஐயன் கவலா வரதான். ஓகே, இதுலேருந்தே கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்தவர் யாரு? செல்லமுத்து. அந்த மன்னரோட ஒரே மகள் தான் வேலுநாச்சியார். கொஸ்டின் என்ன கேட்கலாம்? ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்சவர் யாரு? செல்லமுத்து. அவர் யாரு? வேலுநாச்சியாரோட அப்பா. ஸோ வேலுநாச்சியார் யாரோட பொண்ணு? ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து. ஸோ எந்த நாடுன்றது முக்கியம். எந்த நாடுன்ற பாருங்க, என்ன ஊர் ராமநாதபுரம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா ராமநாதபுரத்துக்கு பதிலாக அது வாயில வர மாதிரி வேற ஏதாவது பேர் கூட போடலாம். அதனால் ராமநாதபுரம், செல்லமுத்து, வேலுநாச்சியார். ஓகே. தாய்மொழியாகிய தமிழ் மட்டும் இல்லாமல் வேற என்ன கற்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது அப்படின்ற மொழியும் சிறப்பாக கற்றவர். அதே மாதிரி வேற என்ன கற்றுக்கிட்டாங்க? சிலம்பம், குதிரையேட்டம், மாட்போர், பிட் பயிற்சி எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. முறையாக கற்றுருக்காங்க. அடுத்து அவரோட ஹஸ்பண்ட் சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 16 வயசுல கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லையா? சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர். அடுத்து அவர் நம்ம பார்த்துப்போம். கலனல் பூஞ்சோர் அப்படின்றவர் காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் பார்த்தோம்னா 1972 கொண்டுடுவாங்க இல்லையா ஆங்கிலேயரால். நெக்ஸ்ட் வேலுநாச்சியார் அவங்கள மறுபடியும் சிவகங்கை இது பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணி நெக்ஸ்ட் திண்டுக்கல் கோட்டையில் தங்கியிருப்பார் 8 ஆண்டுகள். அவங்க பொண்ணு வெள்ளச்சினாச்சியார் எஸ்கேப் ஆகிட்டு அங்கே போய் தங்கியிருப்பாங்க 8 ஆண்டு. அப்போ 8 ஆண்டு பிறகு பார்த்தோம்னா திண்டுக்கல் 8 ஆண்டு முடிஞ்சு போச்சு. அப்போ திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடக்குது. அந்த கூட்டத்தில் வீரமங்கை வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி அவரோட அமைச்சர் யார்? இது ஒரு கொஸ்டின். அவரோட அமைச்சர் யாரு? தளவாய் யார் அப்படின்னு கேட்பாங்களே, தாண்டவராயர். அவரோட தளபதிகள் யாரு? பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர். ஓகே, அமைச்சர் தாண்டவராயர், தளபதி பெரிய மருது, சின்ன மருது. ஓகே, அவங்க சிவகங்கையிலேருந்து எத்தனை ஆண்டுகள் ஆச்சுன்னா 8 ஆண்டு. 8ன்றது முக்கியம். அடுத்து வேற என்ன? ஓகே, நெக்ஸ்ட் மைசூரிலிருந்து ஹைதர் அலி அனுப்பிய படை வந்துவிட்டது நினைக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். அப்போது அறையின் வாயில் வீரன் ஒருவன் நின்று அரசியாருக்கு வணக்கம், மைசூரிலிருந்து 5000 குதிரைப்படைகள் வீரர்கள் வந்துள்ளனர் என்றார். அப்படியா? மகிழ்ச்சி, அவர்களை ஓய்வு எடுக்க சொல், நான் பிறகு பார்க்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு 5000 குதிரைப்படைகள் படை வீரர்கள் அனுப்புனது யாருன்னு பார்த்தோம்னா ஹைதர் அலி. ஏன்னா அவங்க உறுதலை எழுதி அவங்க லெட்டர் எழுதியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் இம்ப்ரெஸ் ஆகிட்டு ஹைதர் அலி என்ன பண்ணுவார்? மைசூர்லேருந்து ஹைதர் அலி 5000 குதிரைப்படை வீரர்கள் அனுப்பார். அவரோட மினிஸ்டர் யார்? சையத் இருக்கா இல்லையா? அவர் மூலியமா. நெக்ஸ்ட் ஹைதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும். அரசு யார் அப்படின்றார் அமைச்சர் தாண்டவராயர். எதனா அப்படி சொல்லி நாம் இருவரும் ஹைதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா? அப்போது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள். அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியது நான் கண்டேன் என்ற தாண்டவராயர். நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிதும் நன்மை தந்திருக்கிறது அப்படின்றாரு சின்ன மருது. ஆம், நமது வீரர்களுடன் ஹைதர் அலியின் 5000 குதிரைப்படை வீரர்கள் சேர்ந்திருக்கணும். ஆகவே நாளை சிவகங்கை மீட்க புறப்படலாம்ன்றாங்க. என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோவில். எனவே நாம் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கை மீட்போம் அப்படின்றாங்க. ஸோ இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் காளையார் கோவில் அப்படின்றத மீட்டிட்டு அதுக்கப்புறம் சிவகங்கை மீட்கலாம் அப்படின்றாங்க. அதில் எல்லாமே ஏற்றுக்கொண்டு மறுநாள் காளையார் கோவிலை நோக்கி போகிறாங்க வேலுநாச்சியார் படை. அப்போ ஆண்கள் படைக்கு பார்த்தோம்னா மருது சகோதரர்களும், பெண்கள் படைக்கு பார்த்தோம்னா குயிலும் தலைமைக்காங்க கேட்பாங்க. ஆண்கள் படைக்கு யாருன்னா மருது சகோதரர்கள், பெண்கள் பார்த்தோம்னா குயில். இது 2 முக்கியமானது. ஃபர்ஸ்ட் சூசைட் ஸ்குவாட் இது இவங்க தான். சூசைடு ஸ்குவாட் இது தலைவி குயில். நெக்ஸ்ட் காளையார் கோவிலில் வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயர் படைக்கும் இடையே கடுமையான போனது. ஆங்கிலேயர் படை தோற்று ஓடியது. ஓகே, தெரிஞ்சது. நம் கைக்கு வந்துட்டது. இப்போதான் சிவகங்கை போகலாமா அப்படின்றாங்க. அவசரம் வேண்டாம், இப்போது சிவகங்கை கோட்டை கதவு அடைக்கப்பட்டிருக்கும். வரும் எந்த நாள் நீ போறன்றாங்க பாருங்க, விஜயதசமி திருநாள். இது கொஸ்டின் ஏரியா. அன்னைக்கு தான் திறக்கப்படும். அப்போது நம்ம படைகள் உள்ள நுழையலாம். அது அப்போது பெரிய கால் இருக்குமேன்றாங்க சின்ன மருது. விஜயதசமி நாளில் பார்த்தோன்னா கோட்டைக்குள்ளே செல்றதுக்கு பெண்களுக்கு மட்டும் தான் அனுமதி இருக்கும். அப்போ நம்ம பெண்கள் எல்லாம் பூக்கள் பழங்களில் ஆயுதம் வச்சு உள்ளே போயிட்டு தாக்குதல் உள்ளே நடத்தலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வெளியேந்து போகலாம் அப்படின்றாங்க. அப்போ அப்படி செய்யலாம் அரசியல்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு செய்தி, தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம். அவர் மறுத்ததால் கொன்று விட்டார்களாம். அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும்ன்றாங்க. ஸோ கொஸ்டின் இதே பாருங்க, காட்டி கொடுக்காதவங்க யார் பார்த்தோம்னா உடையாள். இவங்க ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு இடையாள் பெண் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். ஓகே, அவருக்கு ஒரு நடுக்கல் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்க அமைச்சரே, அவரது பெருமை எல்லாம் நடந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நடுக்கல் நடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயதசமிக்கு முதல் நாளே சிவகங்கை நோக்கி போகிறாங்க. வழியில் உடையாள் நடப்பட்ட நடுக்கலுக்கு அவரோட தாலியை அர்ப்பணிச்சுட்டு உடையாள் புகழ் ஓங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமது பெண்கள் படைப்பிரிவினர் மாறு வேடத்தில் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் அங்கே காயக்கிழங்கு எப்படியா தீ வைத்து விடுகிறேன், தீ எறிவது தெரிந்ததும் நம் படையை உள்ளே நுழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குயிலி சொல்கிறாங்க.
வேலுநாச்சியாரும் அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குயிலியும் பெண்கள் படையினர் கோட்டைக்கு போகிறாங்க. சிறிது நேரத்தில் கோட்டைகளில் பெருங்கூச்சல் வருது. உள்ளே உயரமாக தெரியுது. நமது படை உள்ளே நுழையட்டும் ஆணையிடுறாங்க வேலுநாச்சியார். படை வீரர்கள் கோட்டையில் பயன் செய்ய போகிறாங்க. அதே மாதிரி சண்டை போடுறாங்க. இதில் வந்து ஜெயிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் இந்த வெற்றி காரணமான குயிலி எங்கே அப்படின்னு சொல்லி வேலுநாச்சியார் கேட்குறாரு. அப்போதான் ஒரு வீரர் வந்து சொல்கிறாரு, குயிலி தம் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்து விட்டார் அப்படின்றாங்க. குயிலி தம் உயிரை தந்து தம் நாட்டையை மீட்டு கொடுத்திருக்கிறார். அவரது துணிவுக்கும் தியாகத்துக்கும் வீரத்துக்கும் தலைவணங்கு என்ற உணர்ச்சி பெருக்கோடு கூறினார் வேலுநாச்சியார். ஸோ இப்படியாக வேலுநாச்சியார் வீரம், மருது சகோதரர்களோட ஆற்றல், ஐதரலின் உதவியோட குயிலியோட தியாகத்தோடு நின்றால் சிவகங்கை மீட்கப்பட்டது. என்னன்னது? வேலுநாச்சியாரோட வீரம், மருது சகோதரோட ஆற்றல், ஐதரலியோட உதவி, அதே மாதிரி குயிலியோட தியாகம். ஸோ யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு பாக்ஸ் கொஸ்டின். வேலுநாச்சியாரோட காலம் நமக்கு நல்லாவே தெரியும். 1730 1796 அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயருக்கு எதிர்த்த வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். இது முன்னே வந்து ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டது தான், நான் பார்த்துக்கோங்க. 1730 96, 1780 சிவகங்கை மீட்ட ஆண்டு, ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயர் எதிர்த்தவர் தான் வேலுநாச்சியார் அப்படின்றது. ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா இலக்கணம். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். உண்மைதான். ஒரு எழுத்து ஒரு மொழி. எக்ஸாம்பிள், ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும். எஸ், இந்த பொருள் தருபவை தான் சொல் அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டு ஈ, பூ, மை, கல், கடல், தங்கம் அப்படின்றாங்க. இலக்கண அடிப்படையில் 4 வகைப்படும் சொற்கள். என்னென்ன சொல்? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு 4 வகைப்படும். ஃபர்ஸ்ட் பெயர்ச்சொல்னா என்ன? ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். முடிஞ்சு போச்சு. பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல் எல்லாமே வந்து பெயர்ச்சொல் தான். அதுக்கடுத்து வினைச்சொல்னா வினை செய்யும் சொல்லுக்கு செயல் என பொருள். வினைனா என்னது? செயல். அந்த செயலை குறிக்கும் சொல் தான் வினைச்சொல். வா, போ, எழுது, விளையாடு. இடைச்சொல்னா பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். இது தனித்து இயங்காது. இடைச்சொல் தனித்து இயங்காது. அதே மாதிரி பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல். எடுத்துக்காட்டு மற்று, ஐ. எப்படின்னா தந்தையும் தாயும். மற்றுனா மற்றொருவர். ஒருவர் கூட மற்றுன்னு செய்வது இல்லையா? ஐனா திருக்குறளை. ஸோ இதுதான் இடைச்சொல்ன்றாங்க. நெக்ஸ்ட் உரிச்சொல். பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது தான் உரிச்சொல். அதாவது பெயர்ச்சொல் வினைச்சொல் இருக்கா, அதோட தன்மை வந்து மிகுதிப்படுத்தி சொல்றது தான் வந்து உரிச்சொல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மாநகரம். மான என்னது? பெரிய. அப்போ மாநகரம் அப்படின்னா நகரம்னாவே பெருசு, மாநகரம்னா பெரிய நகரம். சால சிறந்தது. சிறந்ததுனாவே சிறந்தது, அர்த்தமே அதுதானே. ஸோ சால சிறந்ததுனா இன்னும் சிறந்தது, மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அவ்வளோதான், விஷயமே அவ்வளோதான். கீழ்காணும் குறளில் உள்ள இடைச்சொற்கள் சொல்லை எழுதுக. இடைச்சொல்லாம் பார்த்தோம் இல்லையா? மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்று அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. இந்த மற்று அப்படின்றது தான் இடைச்சொல். அடுத்து சொல்வகை அறிந்து பொருந்த சொல்லி வட்டமிடுக. ஓகே, பார்க்கலாமா? படித்தால், படி அப்படின்னாலே வினை. வினை ஐன்றது பார்த்தோம்னா இடை, மற்று இடை, கூவும் இடை அப்படின்னும் போது பொருந்தா சொல்லியது படித்தால். அடுத்து மதுரை பெயர்ச்சொல், கால் பெயர்ச்சொல், சித்திரை பெயர்ச்சொல், ஓடினார்ன்றது வினைச்சொல். அடுத்து சென்றால் வினைச்சொல், வந்த வினைச்சொல், சித்திரை பெயர்ச்சொல், நடந்து வினைச்சொல். அடுத்து மா உரிச்சொல், ஐ, மற்ற இது 3மே பார்த்தோம்னா இடைச்சொல். ஓகே, கீழ்காண பத்தியப்படுத்தி வினாக்களுக்கு விடை எழுதுக. ஓகே, இதெல்லாம் வச்சுக்கோங்க, படிக்கணும். இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் தான் வ.உ.சி. அவர் வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலிலும் புலமை பெற்றிருந்தார். அவர் வழக்கறிஞர். இது கொஸ்டின் கேட்டிருக்காரு. வ.உ.சி. வந்து வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டு உண்மையா பொய்யான்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கணும். அவர் ஒரு வழக்கறிஞர், எழுத்தாளர், ஒரு பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தினை தொடங்கியவர். எப்ப? அக்டோபர் 16/10/1906 வந்து வாங்கியிருப்பாரு. 16/10/1906 வாங்கியிருப்பாரு. சுதேசை நாவாய் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் நிறுவனத்தினை பதிவு செய்தார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போதெல்லாம் யாரை சந்திப்பார்? பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார். ஸோ வ.உ.சி. யார் அடிக்கடி சந்திப்பார்னா பாரதியார். யார் பாடலை விரும்பி கேட்பார் அப்படின்னா பாரதியார். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? நிறுவியதாரு வ.உ.சி. வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியார். வ.உ.சி. அவர்கள் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? பாரதியார். வ.உ.சி. அவர்களுக்கு பன்முகத்தன்மை யாவை அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஒரு வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர். அதே மாதிரி வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ், ஆங்கிலம். அதானே, தமிழ், ஆங்கிலம். ஓகே, இந்த டேட்டு எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 16/10/1906 முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து இடமறிந்து பயன்படுத்தும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கறது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஓர்
ஒன்று எடுத்துக்கலாம், ஒன்று எடுத்துக்கலாம். இதில் இந்த ஓர் எங்கே வரணும், ஒரு எங்கே ஆட் பண்ணணும், இதுதான் விஷயமே. அதாவது வந்து பிழையை வந்து நீட் கேள்விகள் அடிக்கடி கேட்பாங்க. இது தெரிஞ்சிச்சுன்னா ஒரு மார்க் கிடச்சிலாம், தெரியாமல் நிறைய பேர் விட்டு வரீங்க. ஸோ இது கண்டிப்பாக பார்க்கணும். ஓர் அப்படின்னா நெடில், இந்த நெடில் ஒன்று அப்படின்னு சொல்லி குறிக்கும். ஓர் ஒரு அப்படின்றது ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். அப்போ உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணுறது எது, ஓர். உயிரெழுத்துனா ஓர். இதே மெய் எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தோம்னா ஒரு. ஓகேங்களா? ஸோ ஓர் பார்த்தோம்னா உயிர் எழுத்து, சின்ன குறியில் பார்த்தோம்னா உயிர் மெய் எழுத்து. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஓர் ஊர், ஓர் ஏரி. ஸோ எடுத்துக்காட்டுக்கு ஓர் ஊர் எடுத்துக்கலாம், ஏரி ஊர் எடுத்துக்கலாம், ஏரி எடுத்துக்கலாம். ரெண்டுமே என்னது, உயிர். உயிர் வந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஓர் யூஸ் பண்ணுமா, ஓ உயிர், ஓ உயிர், ஓ உயிரே அப்படின்றோமா, அதே மாதிரி ஞாபகம் ஓ உயிரே அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு நகரம் கடல் எடுத்துக்கலாம், அது வந்து உயிர்மை அப்படின்னும் போது ஒரு. ஓகேங்களா, அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து அதே மாதிரி அஃது அது, இது எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அஃதுன்றது உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம். அஃது இங்கே உள்ளது, இங்கே ஈ என்னாச்சு உயிரெழுத்து. அதே மாதிரி உயிர்மை வந்துச்சுன்னா அது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அஃதுல இக்கு வருதா, இக்கு என்னது உயிரெழுத்து அப்படின்னா உயிரெழுத்து முன்னாடி வந்துச்சு, முடிஞ்சு போச்சு. அதில் நடுவில் இக்கு வரலையா, உயிரெழுத்து இல்லை, அப்போ என்ன வரும், உயிர்மை. அவ்வளோ முடிஞ்சு போச்சு, இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ ஓகே, இந்த பிள்ளைகளுக்கு கேள்விமா, ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஓ உயிரே அப்படின்னோம்னா உயிர் எழுத்து, ஓ உயிர், ஓ பார்த்தோன்னா உயிர் மெயின் எழுதுறோமா. அப்போ அழகிய சிற்றூரில் ஓர் குளமா, அழகியனா ஆ வந்து உயிர், அப்போ என்ன வரும், ஓர் அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. குளம் கூன்றது என்னது, உயிர்மை. உயிர்மைன்னா என்ன பண்ணணும், நெழில். ஒரு குளம் இருந்தது. அடுத்து ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஆமாம், உண்மைதான். ஈன்றது என்னது, உயிர், ஓ உயிரே, அப்போ ஓ. ஓர் பகல், பான்றது உயிர்மையா, அப்போ ஓ. அடுத்து அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. ஓகே, அஃது இல்லாததுன்னா சரி, ஓகே. நம்ம என்ன படித்தோம், அஃது. அஃதுனா நடுவில் அக்கு வந்திருக்கு, அக்குன்றது உயிர் எழுத்து. அப்போ உயிர் எழுத்து இருந்துச்சுன்னா என்ன வரும், அஃது. இங்கே என்ன இருக்குது, உயிர் எழுத்து, அப்போ என்ன வரும், அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. ஓகே, முடிஞ்சா. நெக்ஸ்ட் அஃது நகரத்துக்கு செல்லும் வழி. ஓகே, அஃதுனா என்னது, இக்கு வருது உயிர் எழுத்து. ஸோ இக்கு வந்து இங்கே உயிரெழுத்து இருக்கா, இல்லை உயிர்மை தான் இருக்குது, அப்போ அஃது வராது. அது நகரத்திற்கு செல்லும் சாலை. அது ஒரு இனிய பாடல். இக்கு வந்துச்சுன்னா இக்கு வந்துச்சுன்னா உயிர் வரணும், இக்கு வரலன்னா உயிர்மை. ஸோ இங்கே என்ன வந்திருக்கு, உயிர் வந்திருக்கு. அப்படின்போது அஃது ஒரு இனிய பாடல். ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுன்றது அஃது வரும், ஓன்ற ஒரு வருமா, இது வருமானு பார்த்தோம்னா ஈன்றது என்ன, உயிர் எழுத்துனா உயிர் என்ன, ஓ வருமா, அப்போ என்ன வரும், அஃது ஓர் இனிய பாடல் அப்படின்னு சொல்லிட்டு வருமா, அப்படித்தானே வரும். அடுத்து அகரவரிசைப்படுத்துக. இதெல்லாம் தான் நம்ம வந்து செஞ்சு பார்க்கணும், அப்போ தான் அகரவரிசை வந்து வரும். ஈஸியாக இருக்கிறதுல விட்டு வந்துடக்கூடாது. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு எல்லாமே இதில் இருக்குது, பாலை இருக்குது. பால் வச்சுட்டா ஃபஸ்ட்டு சின்னப்பா இருக்கா பாருங்கள், பழங்கள் 1. பா, பா இங்கே இருக்குது, பாரதம். பி இருக்கா, பி பின்னிறைவு, பி பீலி, பூ, பூ, பே பே. அடுத்து பையா, இங்கே பையன், போ போ, புரிஞ்சு. இதுதான், அவ்வளோதான் அகரவரிசை. ஆனால் இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாரி வீட்டுக்கு எப்படி இது பண்ணலாம், பாரி வீட்டுக்கு வந்தான், எழிலி வீட்டுக்கு வந்தாள், மாணவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள், மாடு வீட்டுக்கு வந்தது, மாடுகள் வீட்டுக்கு வந்தன. கலைச்சொல் முக்கியமான ஒரு விஷயம். நாட்டுப்பற்றுனா என்னது, பேட்ரியாட்டிசம். கலைக்கூடம், ஆர்ட் கேலரி. இலக்கியம்னா லிட்ரேச்சர். மெய்யுணவு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. எவ்வளோதான் முடிஞ்சது, வெற்றிகரமாக இயல் 7 முடிஞ்சாச்சு. அடுத்து பார்த்தோம்னா இயல் 8 பார்க்க போகிறோம். எல்லாரும் இன்புற அப்படின்றது தான் அதோட இது.
ஸோ என்னன்னு பார்த்தோம்னா எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செய்தல், பிறருக்கு உதவி செய்தல் போன்ற அறச்சிந்தனைகளை அறிதல், அதை பற்றி படிக்க போகிறோம். வாழும் முறைகளை அறிதல், பிறர் பசியை போக்கும் உயர் சிந்தனையை வளர்த்தல், பெற்றோரையும் பெரியோர்களையும் மதிக்கும் பண்பு பெறுதல், பிற பொருளை விரும்பாமை ஓர் அறம் என்று உணர்தல், அறுவகை பெயர்கள், இடுகுறி பெயர்கள், காரண பெயர்களை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா, பிற பொருள்கள் விரும்பாமைன்றதும் ஒரு அறம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை பற்றி தான் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இயல் 8ல் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அங்கே உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.